Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ரிலையன்ஸோட ரிசல்ட் வருது. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா HDFC ICICIயோட ரிசல்ட் வருது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பாக்ட் பண்ணும். பாசிட்டிவ் அவுட்லுக் வந்தால் பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நெகட்டிவ் அவுட்லுக் வந்தால் நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்க டென்ஷன், இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃபு, இப்போ ஈரான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வேர்ல்டு லெவலில் ஈரானுக்கும் நம்மளுக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அதுவுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகலாம், ப்ளஸ் ரிசல்ட் பேஸும் ஒர்க் ஆகலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வர 3 days பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனலைஸுங்கிறது 100% ஒர்க் ஆகுமானா 50-50 தான். நியூஸ் பேஸ் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா சடன் ஃபால் வரும், நியூஸ் பேஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் சடன் ரைஸ் வரும். அதுக்கு தகுந்த மார்க்கெட்டில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் சென்செக்ஸோட எக்ஸ்பெரி எப்படி க்ளோஸ் ஆகும், இந்த லெவலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இது பிவோட்டுங்கிறது அது கிளியராக நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ட்ரேடிங் செக்ஷன் வந்து பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட் 3 hours பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு கன்சால்டேட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 30-40 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் டெக்னிக்கல் வியூ என்னங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இப்போ நிஃப்டியோட வந்து டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 days கிளியராக வந்து ப்ரீவியஸ் கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அந்த லெவலில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25,480 மேலே 25,920 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் 4 days வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுனில் கன்சால்டேட் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் ஹையர்லோட ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிளியராக இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆகும்போது ப்ரைஸு இந்த ஏரியாவில் தான் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு திருப்பி ஹையர்லோ, ஹெகெயின் ஹையர்லோ, ஹெகெயின் ஹையர்லோ வந்து கிளியராக பிரேக் டவுன் ஆகிருக்கு. லாங் பீரியட் ஆஃப் வர ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஆகஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா 24,400லேருந்து ப்ரைஸ் வந்து ஹையர்லோ ஃபார்மேஷனில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்கேஸ் இதுக்கப்புறம் 25,450க்கு மேலே டெசசிவாக பிரேக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,200 தான் சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் ஏதாச்சும் நெகட்டிவ் குளோபல் லெவலில் இஷ்யூ வருது அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும்போது கிளியராக 25,200ல் தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான இந்த கவுண்டர் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் எகைன் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங் தான் இருக்காங்க, 4,781 கோடி. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, 5,217 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெனஸ்டே பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். 83,300ங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 83,728ங்கிறது பிவோட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது. அதுக்கு மேலே க்ளோசிங்கே வரல ஹையர் டைம் ஃப்ரேமில். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகி நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது கீழே அப்படியே லைக் போட்டிங்க அப்படின்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்கமிங் நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் ட்ரேடிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ரேட் வந்து ஸ்கேல்பிங் பண்ணோம். அதில் பர்டிகுலராக ஒரு ட்ரேடு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த 5 minutes கேண்டிலில் பிரேக் டவுன் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக 50 பாயிண்ட்ஸ் மாதிரிச்சு. மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன் ஃபாஸ்ட்டாக இருக்க காரணம் என்னென்னா நியூஸ் பேஸ் ப்ளஸ் விக்ஸும் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்லேருந்து ஹை விக்ஸ் என்வரான்மெண்ட் வந்துட்டு இருக்கனால மார்க்கெட்டில் இனிமேல் வால்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சிலபஸை கிளியராக ஒரு டைம் க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார் 5 members-க்கு 25% டிஸ்கவுண்ட். ஆல்ரெடி அதில் 3 slot ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் 2 slot இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எகைன் கால் சைடில் தான் டாமினேட் இருக்காங்க. கால் சைடு பொறுத்த வரைக்கும் 25,700, 25,800, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரேட்டிங் 26,000 இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிசல்ட் இருக்குது,
குளோபல் லெவலில் நியூஸ் இருக்குது. அதனால் இம்பேக்ட் ஆகும்போது உடனே புட் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டாங்க. இன்கேஸ் ஃபாலோ ஆகும்போது தான் என்ட்ரி ஆவாங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். அதர் டைம் ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள். ரேண்டம் ட்ரேட் ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணுங்கிறது அவாய்ட் பண்ணுறது இப்போ இருக்க நெக்ஸ்ட் அப்கமிங் 3 டேஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொல்கிறது பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எவ்ரிடே நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 பாயிண்ட்ஸ் to 35 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே ஆகும். இப்போது ஈவெண்ட் ப்ளஸ் வீக் எல்லாமே இருக்கனால ப்ரீமியம் வந்து பெரிய லெவலில் டிகே ஆகல. புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 272 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு, 255 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட் தான் டிகே நடந்திருக்கு. 20 பாயிண்ட் கீழே தான் டிகே நடக்கிறனால மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே ஆகாத வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வால்டிலிட்டியாக இருக்கிறது தான் இந்த ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,700 120 rupees இருக்குது. 25,700 புட் ஆப்ஷன் 130 rupees இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 251 இருக்குது ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட்டுக்கு போகலாம். நிஃப்டியோட சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ளோசிங்லேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டியில் என்ன ரேஞ்சில் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் லைன். லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் இப்போ ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டில் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் ரிஜெக்ஷன் மேலே க்ளோசிங்கே வரல. ரிஜெக்ஷன் 1, ரிஜெக்ஷன் 2, கேப் அப் ஓப்பனிங் வச்சுருந்தாலும் ரிஜெக்ஷன் 3. புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைக்கு அந்த ரிஜெக்ஷன் மேலே க்ளோஸ் வைக்க முடியல. மேலே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனுக்கு ரிஜெக்ஷனுக்கு மேலே ஒன்றும் க்ளோசிங் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் எங்கே மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,600 நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பிகாஸ் என்ன ரீசன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்து பையிங் வரும்போது இங்கே வந்து இம்பேலன்ஸ் மூவ் இந்த ஏரியாவில் இருக்குங்கிறது நம்ம ஷார்ட்ஸாகவும் வீடியோ போட்டிருக்கோம். இம்பேலன்ஸ் மூவ் எகெயின் அங்கே தான் சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 25,600ங்கிறது இன்ட்ராடேவோட சப்போர்ட்டாக இருக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் மேலே இருக்க டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங் பிரேக் டவுன் கொடுத்தாங்கன்னா எகெயின் திருப்பி லோவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி, இந்த லோவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அப்சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,820 25,600 இது வந்து பியூர் கன்சால்டேஷன் ஜோன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணும்போது ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் படி இருக்குது அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேண்டில் வருதுன்னா இம்மிடியேட்டாக ரேண்டம் ட்ரேடு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அவாய்ட் பண்ணும். இந்த ரேஞ்ச் விட்டு பிரேக் அவுட், இந்த ரேஞ்ச் விட்டு பிரேக் டவுன் நடந்தால் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக நம்ம டெலிகிராம் சேனல் சரி யூடியூப் சேனல் சொல்கிறோம் 25,750 சென்டர் பிவோட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஸ்லைட் புல்லிஷ்னஸில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது ஸ்லைட் பேரிஷ்னஸில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வரோம். 25,740 to 750 சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னது 25,820, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். அதை பிரேக் ஆச்சுன்னா 25,900 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,600ங்கிறது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இன்கேஸ் டெசசிவ் பிரேக் அவுட் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,529, ஃபைனல் சப்போர்ட் 25,460 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் ஏதாச்சும் நியூஸ் பேஸில் பிரேக் ஆச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஏன் 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் லாஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி செவ்வாய்க்கிழமையும் சரி புதன்கிழமையும் சரி அதுக்கு மேலே 750க்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் வரவே இல்லை. அதனால தான் இது வந்து ரொம்ப சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்குங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 820 to 600 ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணோம். பட் இந்த ப்ரைஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆர் கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா இமிடியேட்டாக மார்னிங் ஒரு பையிங் ஜோன் வருதுன்னா ப்ரைஸ் திருப்பி 750 சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சப்ஸ்டெயின் ஆனால் கூட இது வந்து ஸ்கேல்பிங்காக தான் யூஸ் பண்ணணும் 820 வரைக்கும். இல்லைனா ஒரு ட்ரெண்டிங் கொடுத்துட்டு திருப்பி 820 ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோம்னா இது வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். இது வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடாக இருக்கும். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 என்னென்னா ப்ரைஸ் பிரேக் அவுட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் சப்ஸ்டெயின் ஆகுது, எகைன் பிரேக் டவுன் ஆகுது. பர்டிகுலராக புதன்கிழமை இந்த இடத்துல இருந்து தான் செல்லிங் 750 இருந்தால் கண்டினியூஸ் செல்லிங் வந்திருக்கு. இந்த இடத்த நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஸ்கேல்ப்பு ப்ளஸ் மொமெண்டம் பண்ணணும். அப்படி இல்லாமல் திருப்பி இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஷார்ட் என்ட்ரி 650 600க்கு ஸ்கேல்பிங் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்டு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இம்பேலன்ஸ், மல்டிபிள் சப்போர்ட், ஹையர் டைம் ஃப்ரேமில் பிரேக் டவுன் ஆக விட்டு ரீடெஸ்ட் வரும்போது 650க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சா நம்ம திருப்பியும் ஒரு ஷார்ட் என்ட்ரி இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 820 600க்குள்ளே ப்ரைஸ் டவுன் அப்பில் கன்சால்டேட் ஆகி ப்ரீமியம் வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 3 சினாரியோ டைப் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்கமிங் நியூ ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் சேம் ட்ரெண்ட் லைன். பட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிவோட்டுக்கு மேலே இன்னும் சஸ்டைனபிள். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பிவோட்டுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஸ்லைட் புல்லிஷ்னஸ் தான் அர்த்தமே வந்து ஒன்றும் ட்ரெண்டிங்காக போகுங்கிறது இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் சொல்ல. இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, திருப்பி வரும்போது இங்கே தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு 59,500 to 540. திருப்பி க்ளோசிங் வைக்க முடியாமல் பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி சப்போர்ட்டு பிரேக் டவுன். அப்போ இந்த இடம் வந்து மல்டிபிள் டேர்னிங் பாயிண்ட் ஜோன், அதனால தான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 59,850, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 60,000, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 60,167. டவுன் சைடில் ஆல்ரெடி சொல்லிட்டோம் 59,300 தான் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் திருப்பியும் இந்த பேலன்ஸை கவர் பண்ணணும் 59,178. நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்துன்னா 58,988 லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் இன்கேஸ் யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக் பண்ணிங்க, ஆப்ஷன் ப்ரீமியம் செக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 500 400 ரேஞ்சில் வந்துருக்கு. ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு பையிங்க்கு ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனில் சப்போர்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் லாங், ரெசிஸ்டன்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் ஷார்ட். இதுதான் இப்போ இருக்க பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி. அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியை ரேண்டம் இடத்துல எடுத்தோம் அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப நேரம் உங்களை சப்ஸ்டெயின் பண்ண வைக்கும். சப்போர்ட்லேருந்து நல்லா போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் லாங், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா ஷார்ட். பட் பேங்க் நிஃப்டி சாட்டர்டேவோட HDFC ICICI ரிசல்ட் பொறுத்து தான் ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கே பாசிட்டிவ் நியூஸ் வர மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால் கூட பேங்க் நிஃப்டி அப்கமிங் லெவல்ஸ் 58,859 60,000 ரிஜெக்ட் ஆகலாம். இன்கேஸ் ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாலும் இங்கே ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் செல்லிங் ஜோன் ஐஎஸ் செல்லர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கரெக்டாக அங்கே தான் செல்லாக இருக்குது. திருப்பி வரும்போது இங்கே ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம், இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் ஷார்ட் அண்ட் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நிஃப்டிக்கு மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சென்செக்ஸில் இன்கேஸ் ஃப்ரைடே ஆர் மண்டே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க 83,560க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகணும். ப்ரைஸு 15 மினிட்ஸ் மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் 83,800 84,000 திருப்பியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபைனல் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் 84,275 பிகாஸ் மல்டிபிள் சப்போர்ட் ஏரியா அது. அங்கே தான் பிரேக் டவுன் ரீட்டர்ஸ் இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால் 84,275ங்கிறது ரொம்ப இங்கேருந்து 1000 பாயிண்ட் இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது ட்ரெண்டிங் மூவ் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது மேஜர் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். டவுன் சைடில் சப்போர்ட்டுங்கிறது நம்ம கிளியராக ஆல்ரெடி இன்றைக்கி ஃப்ரைடேவே சொல்லியிருந்தோம். 25,350 பிரேக் பண்ணிச்சுன்னா 25,240 தான் சப்போர்ட் எடுக்கும். அது பிரேக் பண்ணிச்சுன்னா 83,000 ரவுண்ட் நம்பர். ஃபைனல் சப்போர்ட் 82,800 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒரு பையிங்க்கு இங்கே பாருங்கள் செல் ஆன் ரைஸ் வரும்போது மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் லோயர் ஐ ஃபார்மேஷனில் வந்துட்டுருக்கு. ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, எகைன் லோயர் லோ. இப்போ ப்ரீவியஸ் லோயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணால் ஒரு லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை லோயரில் போட்டுச்சு அப்படின்னா திருப்பியும் லோயர் ஹையில் ஒரு ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரேண்டம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.